சவுத் இந்தியாவில தமிழ்நாட்டில் இவங்க தட்டிட்டு வந்துட்டாங்க. அதுவும் 350 ஏறி வந்தாங்களே தவிர இவங்களா ஜெயிக்கவே இல்லையே. ஸ்டாலின் முதுகுல இருந்தாங்க, டக்குன்னு விஜய் முதுகுல போயிட்டாங்க. இது ஒரு மரம் தாவறது பாருங்க, யாரு சில பிராணிகள் அது மாதிரி மாட்டுமே நெருக்கமா இருந்தாலும் முதுகுல குத்துவாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் ஒரு ராஜ்யசபா சீட்டு தமிழ் வெற்றி கழகத்துடைய சார்பாக பிரவீன் சக்கரவர்த்தி கொடுத்துருக்காங்க. அது வெயிட் அண்ட் சீ என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு பின்னணியை பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த தவறினால் தான் தமிழ் வெற்றி கழகம் வளர்ந்தது என்று நாம் சொல்லலாம். 2 பேருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து தமிழ் வெற்றி கழகமே இருந்திருக்காது, விஜய் இது படுத்திருக்கும். திமுக செய்த தவறினால் தமிழ் வெற்றி கழகம் பிழைத்தது, ஆட்சிக்கு வந்தது. ஒன்னே சொல்றோம், ஆதவ அர்ஜுனாக்கு 2024 ஒரு லோக்சபா சீட் கொடுத்து போடாப்பான்னு விட்டுரு, ஜெயிக்கிறாரு தோக்குறாரு. அவன் ஜெயிக்கிற அவருக்கு ஒரு கரு வச்சு அச்சாரு டொங்கு டொங்கு டொங்குன்னு திமுக ஒண்ணு இல்லை பண்ணார். அடுத்து இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, அந்த பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஒரு பிராமணர் என்ற முறையில் அவருக்கு சீட் கொடுத்ததை வரவேற்கிறோம். நானும் ஒரு பிராமணன் என்ற ஒரு அகம்பாவத்தில் சொல்லுகிறேன், வழக்கமாக சொல்லுகிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், சிறுபான்மையரை விட சின்ன படிச்சு பிராமண சமுதாயம் தமிழ்நாட்டில். ஸோ தேர்ஃபோர் விஜய்க்கு ரெக்கக்னைஸ் பண்ணிருக்காரு, 2 பேருக்கு மந்திரி கொடுத்திருக்காரு, வணக்கம், சல்யூட் அடிக்கணும். அந்த விஷயத்த பாத்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி கிடைச்சதாகும். பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொன்னாரு, அவர் தான் திமுக எதிராக கோல் மூட்டின்ட்டாரு ராகுல் காந்தி கிட்ட, தாவேக்கா சாதகமா. இந்த 2 பேர்னால தானே தாவேக்கா ஆட்சிக்கு வந்தது. ஸோ இந்த பின்னணியில் பார்த்தால் கண்டிப்பாக திமுகவிற்கு எப்படி முதுகில் குத்தினார்களோ அதே மாதிரி காங்கிரஸ் ஒரு வருடத்தில் குட்டவில்லை என்றால் இப்ப பாருங்க, வரக்கூடிய நகராட்சி தேர்தலில் 5 மேயர் போடுமா இவங்களுக்கு ஆட்சி பணத்தை பண்றதுக்கு பாக்குறாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது காங்கிரஸ்காரங்க. அண்டை மாநிலமான கர்நாடகால பாருங்க, எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போறாங்க. இன்னைக்கு 3 பேர் ராஜினாமா பண்ணிட்டான். அந்த சித்தரமையை தனிக்காட்சி ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சுடா போல இருக்குது. ஆனா தமிழ்நாட்டுக்கு மேகதாதுல கட்டுவே காவிரி தண்ணி தரமாட்டேன்னு தமிழ்நாட்டை வஞ்சிருக்கிறார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் என்ன பண்ணும், அப்போ போராட வேண்டாமா?